ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசுவை நோக்கி என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்போடு நான் வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் தொடர்ச்சியாக தேவ கிருபை என்கின்ற தலைப்பிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட தியானத்திற்காக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 36 வசனம். தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். ஒரு விசை தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக அவரை நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபை மகா உன்னதமானது. இந்த கிருபையினாலே ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் வாசிக்க கேட்ட உம்முடைய வசனத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் எங்களோடு கூட நீர் பேசுவீராக. இயேசு கிறிஸ்து மூலமே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, சங்கீதக்காரனாகிய தாவீது ஒவ்வொரு சங்கீதத்திலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை மிக ஆழமாக அறிந்து பல காரியங்களை வெளிப்படுத்துகிறார். இந்த 36வது சங்கீதத்திலும் கூட சங்கீதக்காரனாகிய தாவீது தேவனுடைய கிருபையை குறித்து மிக சிறப்பாக அவர் பேசுகிறார். என்ன சொல்லுகிறார்? தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. ஆம், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை அருமையான கிருபை. அருமை அப்படின்னாச்சுனாலே ஆங்கிலத்தில் அதை சூப்பர் அப்படின்னு சொல்லலாம், ஒண்டர்ஃபுல் அப்படின்னு சொல்லலாம். இப்படி பல வார்த்தைகள் மூலமாக இந்த அருமை என்கின்ற அந்த வார்த்தையை நாம் சொல்லலாம். ஒரு காரியத்தை ஒருவர் மிக நேர்த்தியாக செய்துவிட்டால், மிக சிறப்பாக செய்துவிட்டால், அருமையாக செய்திருக்கிறீர்கள் என்று நாம் சொல்லுவோம். ஆண்டவருடைய கிருபையும் அவ்வளவு அருமையானது. சங்கீதக்காரனாகிய தாவீது தேவ கிருபையை குறித்து சொல்லும் பொழுது உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், அந்த கிருபை தாவீதுக்கு மிகவும் சிறப்பானது, நேர்த்தியானது என்பதை இந்த தாவீதினுடைய வார்த்தையின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. டிசம்பர் மாதத்திற்குள்ளாக நாம் அடியெடுத்து வைக்கிறோம். டிசம்பர் மாதம் என்றாலே நம்முடைய சபைகளிலே, நம்முடைய குடும்பங்களிலே கொண்டாட்டங்கள் ஆரம்பித்து விடுகிறது. இயேசு கிறிஸ்து பிறந்த நன்னாள் இந்த மாதத்திலே வருகிறது. அதற்காக நாம் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்திலே இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை கொண்டாடுவதற்கு அநேக திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே தேவ கிருபை எவ்வளவு அருமையானது என்பதை நாம் உணர்ந்து கொண்டால், வசனங்களின் மூலமாக நாம் அறிந்து கொண்டால், அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஏனென்றால் இந்த அருமையான தேவ கிருபை இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை எப்படியாய் போயிருக்கும்? யோவான் எழுதின நற்செய்தி நூலிலே 3வது அதிகாரம் 16வது வசனம் நம்ம எல்லோருக்கும் நன்றாக தெரிந்த வசனம்தான். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பி நம்மீது எவ்வளவு அன்பு கூர்ந்தார் என்பதை அந்த வசனம் தெளிவாக நமக்கு வெளிப்படுத்துகிறது. நாம் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். அப்படியானால் அந்த அருமையான கிருபை, ஆங்கிலத்திலே இந்த அருமையான கிருபை என்கின்ற அந்த வார்த்தைக்கு என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் என்றால், லவ்லி கைண்ட்னஸ் என்று சொல்லுகிறார்கள். அன்பான ஒரு கிருபை, அருமையான கிருபையை ஆங்கில வேதாகமத்திலே லவ்லி கைண்ட்னஸ் என்று போடப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார் என்று சொன்னால்
அந்த தேவ கிருபை எவ்வளவு அருமையானது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். சங்கீதக்காரனாகிய தாவீது ஏன் இந்த தேவ கிருபையை அருமையான கிருபை என்று சொல்லுகிறார் என்றால், கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். காடுகளிலே வனாந்தரங்களிலே சுற்றி திரிந்து கொண்டிருப்பான். காடுகளிலே ஆடுகளுக்கு விரோதமாக நரிகள் வரலாம், ஓநாய்கள் வரலாம், ஏன் புலிகள் கூட வரலாம். அந்த நரிகளோடு, புலிகளோடு, ஓநாய்களோடு, சிங்கங்களோடு சண்டை போட்டு கொண்டிருந்த, ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ஒரு மனிதனை இஸ்ரவேலின் ராஜாவாக ஆண்டவர் உயர்த்துகிறார் என்று சொன்னால், இந்த தாவீதின் மீது தேவனாகிய கர்த்தருக்கு இருந்த அன்பு, எவ்வளவு பெரிய அன்பு அவன் மேல் இருந்திருக்கும். அதனால்தான் தாவீது உணர்ந்து பாடுகிறான், அருமையான கிருபை என்று சொல்லி. அது மட்டுமல்ல, ராஜாவாக உயர்த்தப்பட்டு விட்டான். ஆனாலும் அவனுக்குள்ளிருந்த மாம்சம் பல நேரங்களில் வெளிப்படுகிறது. உரியாவின் மனைவினிடத்திலே பாவம் செய்து அந்த தேவ மகிமையை இழக்கக்கூடிய, தேவன் கொடுத்த அந்த கிருபையை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்த பொழுது தேவ கரத்திலே விழுந்து அவன் கதறுகிறானே. மீண்டுமாக அந்த அருமையான கிருபை அந்த தாவீதுக்கு வெளிப்படுகிறதே. அதை உணர்ந்துதான் தாவீது பாடுகிறார். வசனம், உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. அனுபவத்தின் அடிப்படையில் சொல்றான், உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். இவ்வளவு அதிகமான பாடல்கள் மூலமாக ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துகிறார் தாவீது என்றால், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார் தாவீது என்று சொன்னால், அதற்கு காரணம் அவருடைய செட்டைகளின் கீழே, நிழலிலே வந்து அடைந்ததினாலே. அவருடைய செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும், அவருடைய செட்டைகளின் கீழே பாதுகாப்பு இருக்கும், அவருடைய செட்டைகளின் கீழே பராமரிப்பு இருக்கும். காரணம், அருமையான அன்பை தமக்கே உரியதாக வைத்திருக்கிற ஆண்டவருடைய செட்டை அது. எனவே அந்த ஆண்டவருடைய செட்டையிலே நாம் வந்தடைய அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே ஏன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வர வேண்டும்? ஏன் ஒரு சாதாரண மனிதனாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து பிறக்க வேண்டும்? தாவீதினுடைய அனுபவத்திலே சொல்ல வேண்டுமானால், அருமையான அன்பு, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மீது வைத்த அன்பு அது அருமையானது. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மீது வைத்த கிருபை அது அருமையானது. அந்த அருமையான கிருபையினாலேயே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நம்மை போல ஒரு மனிதனாக வந்து பிறந்தார். ஆம், அந்த அருமையான கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவருடைய செட்டைகளின் நிழலிலே வந்து அடைய வேண்டும். இந்த உலகத்தில் இந்த அருமையான கிருபையை உடைய தேவன் இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே தெய்வங்கள் இல்லை, தேவர்கள் இல்லை, கடவுள்கள் இல்லை, ஆண்டவன்மார் இல்லை. இந்த அருமையான கிருபையை வைத்திருக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் நாம் வந்து சேர்வதற்கு அழைக்கப்படுகிறோம். தாவீது அனுபவித்து சொன்னார், உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். வனாந்தரத்தில் ஆடுகளுக்கு பின்னாக அலைந்து கொண்டிருந்த நான் ராஜாவாக உயர்த்தப்பட்டேன். பாவத்தினாலே உம்முடைய கிருபையை இழந்து போன பொழுது உம்முடைய அருமையான கிருபையினாலே என்னை மன்னித்தீர். உம்முடைய செட்டைகளின் கீழே வந்து உம்மை நோக்கி கதறின பொழுது அந்த அருமையான கிருபையை என்னிடத்திலே வெளிப்படுத்தினீர். அதனால தான் உணர்ந்து பாடினார். அந்த அருமையான கிருபையை பெற்றுக்கொள்ள
ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஒருவேளை நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, தாவீதை போல பாவம் செய்து தேவ அன்பை இழந்தவர்களாய், தேவ கிருபை இழந்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட இந்த நேரத்திலே ஆண்டவருடைய அருமையான கிருபையை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். நாம் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே தந்தருளி தம்முடைய அருமையான கிருபை, த லவ்லி கைண்ட்னஸ் என்ன என்பதை வெளிப்படுத்தினாரே, அதே ஆண்டவர் தானே இன்றைக்கும் ஆண்டவராக நமக்கு இருக்கிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அன்றைக்கு தாவீதுக்கு அருமையான கிருபைகளை கொடுத்த அதே ஆண்டவர் இன்றைக்கும் நமக்கு அருமையான கிருபைகளை கொடுப்பதற்கு அவர் தயை பெருத்த ஆண்டவராயிருக்கிறார். அவருடைய செட்டைகளின் கீழே வந்து அடைக்கலம் புகுவதற்கு அவர் அழைக்கிறார். 2024 ஆண்டுகளுக்கு முன்பதாக பெத்லெகேமிலே அருமையான கிருபையினாலே ஒரு மனிதனாக வந்துதித்த அதே ஆண்டவர் இன்றைக்கு அதே அருமையான கிருபையை உங்களுக்கும் எனக்கும் தருவதற்கு காத்திருக்கிறார். அந்த அருமையான கிருபையை பெற்றுக்கொள்ள நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் உண்டு. என்ன காரியம்? அன்றைக்கு தாவீது இந்த அருமையான கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு தேவனுடைய கரத்திலே விழுந்தான். ஐயோ, நான் பாவம் செய்தேன், ஐயோ நான் பாவம் செய்தேன், பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும், உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன். நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் தேவ சமூகத்திலே அறிக்கை செய்து அந்த அருமையான கிருபையை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி அந்த அருமையான கிருபைகளை பெற்றுக்கொள்ள ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? அருமையான கிருபைகளை வைத்திருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, நாங்கள் பாவம் செய்து உம்மை விட்டு வெகு தூரம் விலகி போனோம். உம்முடைய சமூகத்திலே வந்து நிற்பதற்கும் தகுதியற்றவர்களாய் மாறிப்போனோம். எங்களுடைய பாவங்கள் எப்பொழுதும் எங்களுக்கு முன்பாக நிற்கிறது. என் அக்கிரமங்கள், எங்கள் அக்கிரமங்கள் உமக்கும் எங்களுக்கும் இடையே பிரிவினையை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை குறித்து, எங்களுடைய அக்கிரமங்களை குறித்து மனஸ்தாபப்பட்டு உம்முடைய கரத்திலே எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய அருமையான கிருபை, உம்முடைய லவ்லி கைண்ட்னஸ் எங்களுக்கு இல்லை என்று சொன்னால் நாங்கள் அழிந்து போவோமே. உம்முடைய அந்த அருமையான கிருபை இல்லை என்று சொன்னால் ஆண்டவரே நாங்கள் அழிந்து போவோமே. இதோ அந்த அருமையான கிருபையை தாவீது பெற்றுக்கொண்டது போல நாங்களும் பெற்றுக்கொள்ள இதோ உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பாவம் மிக கொடூரமாயிருக்கிறது ஆண்டவரே, மிக கடினமாயிருக்கிறது ஆண்டவரே. எங்கள் பாவங்களை மன்னித்து ஆண்டவரே, எங்களுடைய அக்கிரமங்களை மன்னித்து உம்முடைய பிள்ளைகளாக மாற்றி உம்முடைய அருமையான கிருபைகளை பெற்றுக்கொண்டு கொள்கிறவர்களாய், உம்முடைய அருமையான கிருபைகளை ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கிறவர்களாய் எங்களை மாற்றும்படியாக எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தாவீதுக்கு கொடுத்த அதே அருமையான கிருபையை பெற்றுக்கொள்ள உம்முடைய செட்டைகளின் கீழாக இதோ வந்து நிற்கிறோம். ஆண்டவரே, கல்வாரி சிலுவையிலே நீர் சிந்தின இரத்தத்தினாலே எங்கள் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை கர்த்தராண்டவரே பூசி எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஜீவபலியாக எங்களையே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே எங்களை கழுவப்படுவதற்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய அருமையான கிருபை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு இல்லை என்று சொன்னால் நாங்கள் அழிந்து போவோம். ஆண்டவரே, அந்த அருமையான கிருபையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து ஆசீர்வதிப்பீராக. இதோ உடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கின்ற பொழுது கர்த்தர் அவர்களுக்கு இறங்கி உடைய அருமையான கிருபைகளினாலே அவர்களை நிரப்பும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நீரே மகிமைப்படுவீராக.
இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.